தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திறவையானது இன்றைய நாளிலே மூவரு கடவுளுடைய பெருவிழாவை இன்று சிறப்பாக கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. தந்தை மகன் தூயாவியார் மூவரு கடவுளாக திருவையிலே செயலாற்றுகின்றார்கள். தந்தை தனக்குரிய பணியை அவர் ஆற்றுகின்றார். மகனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பணியை மிக சிறப்பாக அவர் செய்கின்றார். தூய் ஆவியானவர் தத்துவக்குரிய பணியை அவரும் ஆற்றுகின்றார். இவ்வாறாக பல்வேறு பணிகளிலே இவர்கள் ஈடுபட்டாலும் ஒரே சுவாபத்தை, ஒரே சித்தத்தை, ஒரே வல்லமையை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் என்பதுதான் நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கை. ஆகவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே ஒவ்வொரு ஜபத்தினுடைய தொடக்கத்திலும் நாம் சிலுவை அடையாளம் வரைந்து தந்தை மகன் தூய் ஆவியாருடைய இந்த பெயரை சொல்லி நாம் ஜெபிக்கின்றோம். காரணம், மூவரு கடவுளுடைய பிரசன்னம் ஒவ்வொருடைய வாழ்விலும் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள இந்த திருவரு சாதனங்களிலே நாம் பார்க்கின்றோம் இந்த மூவரு கடவுளுடைய பிரசன்னத்தை. அது குருத்துவமாக இருந்தாலும், திருமணம் என்ற அருட்சாதனமாக இருந்தாலும், நோயில் பூசலாக இருந்தாலும், திருமுழுக்காக இருந்தாலும், அங்கு மூவரு கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் பார்க்கிறோம். இதை நாம் இயேசுடைய வாழ்விலும் பார்க்கிறோம். திருமுழுக்கு யோவானவர் இந்த திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது ஆண்டவருடைய ஆவியானவர் புறா வடிவிலே அங்கு நிற்கின்றார். தந்தையாம் இறைவனுடைய குரலொலி அங்கு கேட்கின்றது. இயேசு அங்கு பிரசன்னப்படுத்தப்படுகின்றார். இதேவேளை தாபோர் மலையிலும் ஆண்டவர் இயேசுடைய இந்த அருமையான இந்த மூவரு கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் பார்க்கிறோம். தந்தையாம் இறைவன் இவரே அன்பார்ந்த மகன், இவருக்கு நீங்கள் செவி சாயுங்கள் என்று சொல்லுகின்றார். அந்த அளவுக்கு தூய் ஆவியானவரும் அங்கு புத்தொழிவற்றவராக வெளிப்படுகின்றார். இவ்வாறாக இயேசுடைய வாழ்வு முழுமையாய் தூய் ஆவியானவர் செயல்படுகின்றார். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே விடுதலை பயண நூலிலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தமக்கு கட்டளைப்படி மோசே அதிகாலையிலே எழுந்து அந்த சீனாய் மலையிலே ஏறி சென்றிருக்கின்றார். தன் கையிலே 2 கற்பலகைகளை அவர் கொண்டு போகின்றார். அப்போது ஆண்டவர் அவரிடத்திலே வெளிப்படுகின்றார். உடனே அவர் கூப்பிடுகிறார், ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் பரிவு உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர் என்று சொல்லுகின்றார். அப்ப நம் ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர். இயேசு மீது யாரெல்லாம் நம்பிக்கை கொள்ளுகின்றார்களோ அவர்களுக்கு வாழ்வு உண்டு. இதுதான் நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கை. இதைத்தான் முதல் வாசகத்திலே மோய்சன் கடவுளை நம்பிக்கைக்குரியவராக பார்க்கின்றார். இதைத்தான் நாம் பவுலுடைய மடலில் கூட வாசிக்கின்றோம். 2 கொரிந்தியர் மடலில் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே இயேசு கிறிஸ்துடைய அருளும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியாருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று சொல்லுவார். அதைத்தான் நாம் திருப்பலியிலே நாம் பயன்படுத்துகின்றோம். அந்த அளவுக்கு கடவுளுடைய இந்த ஆற்றல், கடவுளுடைய இந்த மகத்துவம், பேரன்பு, அவருடைய பேர் இரக்கம் அனைத்தும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்பதை இன்றைய முதல் வாசகத்தை, அதுவும் இந்த சீனாய் மலையிலே எவ்வாறு மோய்சன் ஆண்டவரோடு உடனிருந்து ஆண்டவருடைய அந்த பிரசனத்திலே இந்த 10 கட்டளைகளை அவர் பெற்று இறை நம்பிக்கையோடு மக்களிடத்திலே கொண்டு வருகிறார். நம்முடைய கடவுள் இரக்கமுள்ள கடவுள், நம்முடைய கடவுள் வாழ்வு கொடுக்கக்கூடிய கடவுள், நம்பிக்கைக்குரிய கடவுள் என்பதை மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய அந்த விடுதலைக்கு, அன்றாட வாழ்க்கையிலே கடவுளுடைய இந்த பேராற்றலை அவர்கள் உணர்ந்து தங்களுடைய வாழ்க்கையிலே கடவுள் எங்களை பாதுகாத்தார், கடவுள் எங்களை மீட்டார் என்ற அந்த இறை அனுபவம், அந்த இஸ்ராயல் மக்களுடைய செங்கடலை கடந்து வந்த அந்த அனுபவத்திலே தங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் கடவுள் மீது ஆழமான அந்த விசுவாசத்திலே அவர்கள் வருகின்றார்கள். இதைத்தான் 2ஆம் வாசகத்திலே அருமையாக பார்க்கிறோம். அவருடைய 2 கொரிந்தியர் மடலிலே கொரிந்திய சமூகமே இன்றைக்கு பிளவுபட்டு இருக்கிற அந்த சமூகத்திலே அவர்களிடத்திலே ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் அருமையாக வெளிப்படுத்துகின்றார். இதைத்தான் பார்க்கின்றோம். சகோதர சகோதரிகளே, இறுதியாக நான் உங்களுக்கு சொல்வது, மகிழ்ச்சியாக இருங்கள். இந்த மூவரு கடவுளுடைய பெருவிழாவை சிறப்பிக்கிற நாம், தந்தை மகனிலே மகிழ்ச்சி வருகின்றார், மகன் தந்தையிலே மகிழ்ச்சி உண்டார், நானும் தந்தையும் ஒன்றே, தந்தையை காண்பவன் என்னை காண்கின்றான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களே மகிழ்ச்சி வருகின்றார்கள். ஒவ்வொன்றுமே இறைவா, இதோமுடைய திருவுளத்தை நான் நிறைவேற்ற வந்துவிட்டேன் என்று தந்தையினுடைய அந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவராக மகிழ்ச்சியோடு இருக்கிறார். அதைத்தான் 2ஆம் வசனத்தில் பவுலுடையார் அந்த கொரிந்திய மக்களிடத்திலே பிரச்சனைகள் வேண்டாம், குழப்பங்கள் வேண்டாம், நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள். 1 தெசலோனிக்கேயர் மடலிலே பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் 16, 17 வார்த்தையில் சொல்வார், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள்,
இடைவிடாது ஜெபியுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள் என்று சொல்லுவார். அப்ப அந்த ஒரு மகிழ்ச்சி, அந்த ஒரு இறை அன்பு, பிறர் அன்பு பணிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த கொரிந்திய மனிதரை பவுலடியார் அருமையாக சொல்லுகின்றார். உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள், என அறிவுரைக்கு செவிசாயுங்கள், மன ஒற்றுமை கொண்டிருங்கள், அமைதியுடன் வாழுங்கள், அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார் என்று. அன்பும் வேண்டும், அமைதியும் வேண்டும். இதைத்தான் இந்த 2ஆம் வாசகத்திலே பவுலுடைய அந்த கொரிந்திய மக்களிடத்திலே அன்பு எப்பொழுதுமே ஒரு உறவானது, அன்பு நிலையானது, அன்பு தன்னலத்தை நாடாது, அன்பு அனைத்தையும் தாங்கும் என்று 1 கொரிந்திய மடல் 13ஆம் அதிகாரத்திலும் அன்பை பற்றியே அவர் பேசுவார். ஆக அந்த அன்பும் அமைதியும் மன ஒற்றுமையோடு இருங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு பிளவுபட்டு கிடக்கின்றோம், பிரிந்து கிடக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில மீண்டுமாய் எல்லோரும் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும். அது இனம், மொழி அனைத்தையும் கடந்து எல்லாருமே ஒரே கடவுளுடைய மக்கள். இன்றைக்கு பல போர்க்குழப்பங்களை பார்க்கிறோம், இன்னும் முடிவு வரவில்லை. எனக்கு அநேக நாடுகள் ஸ்தம்பித்து போயிருக்கிறது. அன்றாட இயல்பு வாழ்க்கை, இன்றைக்கு விலைவாசி உயர்வு, மக்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே அவர்கள் பயணிக்க முடியவில்லை, வேலைகளை செய்ய முடியவில்லை, எல்லாம் முடங்கி போயிருக்கிற நிலையை பார்க்கிறோம். ஆனால் இந்த மே மாதத்திலே அன்னை மரியாளுடைய கரங்களிலே நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் இந்த 3 கடவுள் எவ்வாறு இணைந்து இந்த திருவையை வழிநடத்துவது போல இன்றைக்கு அன்றாட வாழ்க்கையிலே தந்தை, மகன், தூய் ஆவியானவர் அவர்கள் பல பணிகளை செய்தாலும் ஒரே உள்ளத்தோடு இருப்பது போல நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே இந்த 3 கடவுள் நமக்கு எல்லாரும் மன ஒற்றுமையோடு வாங்க, இணைந்து வாங்க, எல்லாம் சேர்ந்து வாங்க. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி. பிரிந்து வாழ்வது அவ்வளவு எளிது, ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அமைதி இருக்காது. ஆக அந்த அன்பும் அமைதியும் இருக்க வேண்டும் என்பதை 2ஆம் வாசகத்திலே பவுலடியார் அருமையாக குறிப்பிடுகின்றார். நற்செய்தியிலே பார்க்கிற பொழுது இயேசு நிக்கோதேயுடன் சொல்லுகின்றார், கடவுள் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வை பெரும்பெறட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்பவர்கள் நிலை வாழ்வை பெறுவார்கள் என்பதை ஆணைத்தனமாக குறிப்பிடப்படுகிறது. அப்ப இயேசுவில் நம்பிக்கை, அங்கே யாவை இறைவனிடத்திலே நம்பிக்கை என்பது மோய்சன் அந்த சீனாய் மலையிலே அந்த 10 கட்டளை வாங்கும் பொழுது நம்முடைய கடவுள் இரக்கமுள்ள கடவுள், நம்பிக்கைக்குரியவர் என்று சொன்னது போல இங்கே நற்செய்தியிலே பார்க்கிறோம். இயேசுவை நம்புகிறவர்கள் நிச்சயம் நிலைவாழ்வை பெறுவார்கள். அந்த நம்பிக்கை நிறைந்த சாட்சிய வாழ்வு திருத்தூதர்கள் வழியாக நம்முடைய திருவை பரவி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே அருமையான இறை வார்த்தை நிலை வாழ்வை பெறுங்கள் என்று சொல்கின்றார். ஆக நம்பிக்கை கொள்பவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக மாட்டார்கள். ஆக தண்டனை தீர்ப்பு ஒன்று உண்டு, பொது தேர்வை உண்டு என்பதையும் ஆண்டவருடைய நாளிலே நமக்கு சொல்லுகின்றார். ஆகவே நாம் இயேசுவிடத்திலே ஒரு உறவுள்ளவர்களாக, இயேசுவிடத்திலே சமாதானத்தோடு இருப்பவர்களாக, இயேசுவோடு நெருங்கி வரக்கூடியவர்களாக நாம் வாழுகிற பொழுது நாம் இந்த 3 கடவுளுடைய ஆற்றலை நாம் உணர்கின்றோம். தூய் ஆவியானவர் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். தூய் ஆவியானவர் இந்த வல்லமையினால் நாம் ஆட்கொள்ளப்படுகின்றோம். அதே வேளையிலே மகனாய் இயேசு அவரை நாம் நம்புகிற பொழுது நம்ம எல்லாருக்கும் மீட்புண்டு. அவருடைய வார்த்தைகள், அவருடைய போதனைகள், அவருடைய மதிப்பீடுகளை அதான வாழ்க்கையை நாம் வாழுகிற பொழுது நிச்சயம் நமக்கு மீட்பு உண்டு. அதான் சகோதரி பிதா தந்தையாம் இறைவன் இந்த உலகத்தை படைத்து பராமரித்து பாதுகாத்து வருகின்றார். அனைவரையுமே நாம் பரம்பொருளாக கடவுளை நான் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பெற்றவர்களாக இறை நம்பிக்கையுடைய சாட்சிகளாக நாம் இருக்க இயேசு இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார். ஆக இந்த 3 கடவுளுடைய இந்த பெருவிழா இன்று நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? யாரிடமும் இன்றைக்கு பிரச்சனைகள் வேண்டாம், யாரும் பிரிந்து போக வேண்டாம், மாறாக எல்லோருமே இணைக்கப்பட வேண்டும். கணவர், மனைவி, பிள்ளைகள், ஒரு பிள்ளைகளும் தவற விட வேண்டாம். அதான் ஆண்டவர் சொல்றார், அந்த 100 ஆடுகளில் அந்த ஒரு ஆடு காரணப்பட என்ன செய்கின்றார்? இழந்து போனதை தேடி மீட்கவே மகன் வந்தார் என்று சொல்லுகின்றார். அதுதான் அவர் ஆவிக்குரிய வாழ்வு, அதான் இந்த 3 கடவுளுடைய பிரசனத்துக்குரிய வாழ்வு. அத்தகைய அது ஒரு வாழ்வை இன்றைக்கு கொண்டவர்களாக இன்றைக்கு குடும்ப வாழ்விலே எத்தனை விவாகரத்து, இன்றைக்கு குடும்பத்திலே வழக்குகள் நிலுவையிலே எத்தனை குடும்பத்திலே இன்றைக்கு என்னோடு இணைந்து வாழ முடியாது, என் கணவரோடு, என் மனைவியோடு, என் பிள்ளைகளோடு இவர்கள் வேண்டாம், உறவே வேண்டாம் என்று முடக்கப்பட்ட நிலை. இன்றைக்கு அநேக குடும்பத்திலே பிரச்சனைகள், கவலைகள், பாரங்கள், சுமைகள், பொருளாதார சுமைகள், உறவு சிக்கல்கள். பொருளாதாரம் இருந்தாலும் உறவிலே பல்வேறு விதமான பாகுபாடு. இவர்கள் இருந்தால் என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது, இவர்கள் வேண்டாம், இவர்கள் அனாதை இல்லத்தில் கொண்டு போய் விட்டு விடுங்கள், இவர்கள் வேண்டாம், இந்த இல்லத்துக்கே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய பல்வேறு விதமான உளப்பாங்கு இன்றைய நாகரிக இந்த கலாச்சாரத்திலே இன்றைக்கு படுகின்ற சிக்கல்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சிந்திப்போம், இயேசுவிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். அனைவருமே
இணைந்து வரக்கூடிய பவுலுடைய சொல்வது, அப்பம் ஒன்றே நாம் பலராயினும் ஒரே உடலாக இருக்கின்ற ஒன்று கொரிந்தியர் சொல்வது போல நாம் எல்லாருமே ஆண்டவரிலே இணைவதற்கும், எல்லாருமே கடவுளுடைய அன்புக்கும் கடவுளுடைய நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பதற்கும், இயேசுவை நாம் நம்புவோம், நிச்சயம் வாழ்வு பெறுவோம் என்ற உரிமையான அந்த ஒரு உறவிலே, ஒவ்வொரு கடவுளுடைய அந்த வல்லமையிலே, அவருடைய ஆற்றலிலே, ஒவ்வொரு ஜபத்திலுமே தந்தை மகன் தூய ஆவி என்றுதான் நாம் ஜெபிக்கின்றோம், தொடங்குகின்றோம், அதே வேளையில் நிறைவு செய்கின்றோம். அந்த அளவுக்கு அந்த ஒவ்வொரு கடவுளுடைய ஆற்றலை உணர்ந்தவர்களாக, அவருடைய மக்களாக, இறையன்புக்கும் பிறரன்புக்கும் சான்று பகரக்கூடியவர்களாக அந்த திருத்தூதர்கள் உங்களை உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நீங்கள் நற்செய்தி அறிவியுங்கள், தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமலுக்கு கொடுங்கள் என்று சொன்னது போல இன்றைக்கு ஒவ்வொரு கடவுள் நம்மை வழிநடத்துகிறார், இந்த உலகத்தை செயல்படுத்துகின்றார், புனிதப்படுத்துகின்றார், அருளால் நிரப்புகிறார் என்ற அந்த நம்பிக்கையிலே தொடர்ந்து ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, மூவரு கடவுளுடைய பெருவிழாவை இன்றைக்கு சிறப்பிக்க எங்கள் உள்ளங்களிலே அனைத்து குடும்பத்திலும் சமாதானத்தையும் அன்புறவையும், இன்னும் நாடுகளுக்கிடையே நடக்கக்கூடிய போர் சண்டைகள் அனைத்தையும் நிறுத்தி உம்முடைய இறை இரக்கத்தால், உம்முடைய இறை அன்பால் இந்த உலகத்தை கட்டி எழுப்பும்படியாக ஒற்றுமையிலும் அன்பிலும் உறவிலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துடைய அருளிலே நாங்கள் என்றும் நிலைத்திருப்பவர்களாக, என்றும் நம்பிக்கைக்குரிய ஒரு மக்களாக உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய பரிவை, உம்முடைய நம்பிக்கையை, உம்முடைய அன்பை நிலை வாழ்வுக்கு நாங்கள் இட்டு செல்ல எங்களுக்கு தேவையான உம்முடைய கிருபையும் கொடைகளையும் இந்த நாளிலே கொடுக்கும்படியாக இந்த திருவையில் இன்றைக்கு ஜெபித்துக் கொண்டிருப்பவர், இந்த யூடியூபிலே மன்றாடக்கூடிய குடும்பத்தார், இதோ எங்களுடைய குடும்பத்திலே இத்தனை பாகுபாடுகள், எங்களுடைய சமூகத்திலே இத்தனை பாகுபாடுகள், எங்களுக்கு தேவையானவை இன்றும் எங்களுக்கு கிடைக்கவில்லையே, நாங்கள் கண்டுகொள்ளப்படவில்லையே என்று அங்கலாய்க்கின்ற பிள்ளைகள், அநேக பிள்ளைகள் இன்றைக்கு பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீரே உம்முடைய அரணும் கோட்டையுமாக கண்மலையாயிருந்து அனைவரையுமே ஒன்றுபடுத்தும்படி வழிநடத்தும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.